ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் நிஷாவை காலில் கிடக்கிற செருப்பை கழட்டி அடிக்கிறாரு. இதனால் நிஷா ரொம்பவே மிரண்டு போயிட்டாங்க. எதுக்காக விஜய் அடித்தாரு, அது மட்டும் இல்லாமல் நிஷா ஒரு பெரிய முடிவு எடுத்துட்டா, இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் மல்லி வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி உறுதி ஆகிடுது. ஏன்னா அவள் சுடரோட ஃபோனில் எங்கே காணா போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நிஷா ஒரு ஆப் இறக்க. இப்போ அந்த ஃபோன் தான் விஜய் வச்சிருக்காரு இல்லையா, கண்டிப்பாக அங்கே தான் இருப்பார். 90% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் 10% கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக லாகின் பண்ணி பார்க்குறாங்க. கரெக்டாக அந்த வீடு தான் காட்டுது, மல்லி வீடு தான் காட்டவும் கன்ஃபார்ம் ஆகிடுது. இங்கே சுடர் அவளோட ஆக்டிங்கை போட ஆரம்பிச்சிட்டா. ப்ளஸ் நிஷா நீ ஏக்கா கவலைப்படுற, நான் இருக்கேன், நான் போய் இன்னைக்கு அவர் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமாக நிஷா கிளம்பி மல்லி வீட்டுக்கு போகிறா. மல்லி வீட்டுக்கு போனால் ஏற்கனவே அங்கே விஜய் கொந்தளிச்சு போயிருக்காரு. மல்லி இந்த மாதிரி ஒசூர் போயிட்டு வந்ததுனால உடனே நிஷா பார்த்ததுமே மாமா இங்கே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இவ்வளோ கேவலமாக நடந்துப்பீங்கன்னு தெரியாது அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய திட்டுறா நிஷா. விஜய் கையை ஓங்க போகிறாரு. இருந்தாலுமே மாப்பிள்ளை அடிக்கக்கூடாது, அது ஒரு பொண்ணு, அதனால் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லவுமே அமைதியாயிடுறாங்க. நிஷா ஆதங்கத்தில் எல்லாரையுமே அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி பேசிகிட்டு இருக்கா. அப்போல்லாம் பொறுமையாக தான் இருக்கார் விஜய். கொஞ்ச நேரம் கழித்து மல்லி வர்றாங்க. மல்லி வந்ததுமே, வா மல்லி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, உன்ன மாதிரி ஒரு கேவலமான கேடுகட்ட பொண்ணை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. நீயும் ஒரு பொண்ணு தானே, எப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிக்கிறதுக்கு உனக்கு மனசு வருது அப்படி இப்படின்னு வார்த்தை நிறைய விடுறா. விஜய் சொல்லி பார்க்குறாரு. இங்கே பாரு, உனக்கு மல்லியை பேசுறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. ஏதாவது நீ மல்லியை பற்றி பேசினா நடக்கிறதே வேறையாக இருக்கும். அதனால் அமைதியாக போயிட்டு நிஷா அப்படின்ற மாதிரி சொல்ல. முடியவே முடியாது மாமா, என்னால் இன்னைக்கு அமைதியாக போக முடியாது. காலையில் கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி இங்கே உட்காந்துருக்கீங்களே நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஒன்றும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லலையே, பண்ணிக்க தானே போகிறேன், அங்கே எல்லா வேலையும் முடிச்சு வச்சாச்சு, நான் இப்போ உட்காந்துருக்கோம், அதில் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் பேசுகிறது எங்கேயாச்சும் லாஜிக்காக இருக்கா? நாளைக்கு காலைல கல்யாணம், முதல் நாள் நைட்டு இப்போ வீட்டில் உட்காந்துருக்கீங்க, வேற லெவல் வாழ்க்கை. அங்கே எங்கள் அக்கா, இங்கே மல்லி, எப்படி மாமா இப்படி லைஃப்பை மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது மல்லிக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாரு நிஷா, வார்த்தையை அளந்து பேசு, அப்படி இல்லைனா நடக்கிறதே வேறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல. என்ன மிரட்டி பார்க்குறியா மல்லி, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, அதான் பார்த்துட்டியே எங்கள் அக்கா வாழ்க்கையை சீரழிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இவ உட்காந்து ஒப்பாரி வைக்க. உடனே தயவு செஞ்சு அமைதியாக போ நிஷா, நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாங்க. இல்லை மாமா, நீங்கள் இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டை விட்டு கால் எடுத்து வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல. போனால் போதான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் மல்லியும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி போ நிஷா, விஜய் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்ல. சி, நீ எதுவும் பேசாத, என் அக்கா வாழ்க்கையை சீரழிச்சிட்டு என்ன போ நிஷா அப்படின்ற மாதிரி சொல்ல. உனக்கு இருக்குடி ஒரு நாள் கச்சேரி அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஆனால் உன்ன மாதிரி ஒரு கேவலமானவளை பார்த்ததே இல்லை, சி நீலாம் என்ன பிறவி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மல்லியை இவ பாட்டுக்கும் திட்ட ஆரம்பிக்கவுமே கோவம் வந்துடுது நம்ம விஜய்க்கு. என்ன பண்ணுறாருன்னா, சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்ன கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு கழட்டி பலார்னு கன்னத்தில் வைக்கவுமே வீட்டில் உள்ளவங்க மொத்த பேரும் ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. ப்ளஸ் நிஷாவும் ஆச்சரியப்பட்டு போகிறா. ஏன்னா ஒரு பொண்ணு மேலே கையே வைக்க மாட்டார் விஜய். பெண்கள் அடிக்கவே கூடாதுன்னு சில பாலிசியை ஃபாலோ பண்ணுற பசங்களில் நம்ம விஜயும் ஒன்று. அப்படி இருக்கும்போது எப்பட்றா இப்போ செருப்பு கழட்டி அடித்தாரு? அப்போது இப்போ மல்லி மேலே கோவம் தான் இருக்குது. அப்போது மல்லியை திட்டம் தானே நீங்கள் என்ன அடிச்சிங்க, எனக்கு தெரிஞ்சிடுது. இதுக்கு மேலே இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுது. இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க விரும்பலை. நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை தாராளமாக பண்ணுங்கள். எல்லாம் ரொம்பவே சிறப்பாக பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலே இங்கே எங்கள் அக்கா இருக்க மாட்டா, நான் இருக்கவும் விட மாட்டேன், இதுக்கு மேலே நடக்கிறத மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஏன் நிச்சயம் உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சி போயிடுச்சு, எதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் தான் என்னை பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆக்கி வச்சுருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ கேவலமான விஷயங்களை பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல மாமா அப்படின்ற மாதிரி சொல்லவும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ நிஷா அப்படின்ற மாதிரி சொல்லவும், மெச்சி இதுக்கு மேலே உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, எங்கள் அக்காவை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறதும் இல்லை, முடிஞ்சால் எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டுட்டு போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. விஜய்க்கு ஐயோ இருக்கிற தலைவலில் இந்த தலைவலின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வச்சுட்டு விஜய் கத்த ஆரம்பிக்கிறாரு. மல்லி இதெல்லாம் யாராலன்னு உனக்கு தெரியுதா மல்லி அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, என்னை மன்னிச்சிருங்க விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். உன்னை எப்படி என்னால் மன்னிக்க முடியும்,
உன்னை என்னால் மன்னிக்கவே முடியாத அளவுக்குலாம் நீ தப்பு பண்ணி வச்சுக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இல்லை விஜய் அப்படிலாம் இல்லை விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்படிலாம் இல்லையா, எவ்வளோ கேவலமான வேலையை பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி விஜய் கோவத்தோடு பேச, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க, என்னை புரிஞ்சுக்காம நீங்கள் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. உன்னை எப்படி புரிஞ்சுக்காமல் பேசுறது, உன்னை பேசி எல்லா இதுவுமே வந்து இருக்குது. அதனால் வந்து உன்னை புரிஞ்சுக்காமலாம் பேசாமல் இருக்கவே முடியாது. நீ எப்படி எப்பேற்பட்டவ அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இதுக்கு மேலே வந்து இங்கே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ பிரச்சனை ரொம்ப வந்து பெருசாக போயிடுச்சு. இதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிக்கலான்னு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்து எதுவுமே சமாளிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போனதுனால ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இருந்த இது வேற, இப்போ இருந்துட்டு இருக்கிறது வேற. ஏன்னா அந்தளவுக்கு தான் எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் முடிவு கட்ட வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு எல்லா உண்மையுமே வந்து தெரிய வரும். பார்ப்போம் என்ன நடக்க போகுது, என்ன மாதிரி வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்ப்போம் என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா எவ்வளோ விஷயம் நடந்தாலும் விஜய் வந்து மல்லியை வந்து விட்டு கொடுத்ததே இல்லை. ஆனால் இப்போ விட்டு கொடுக்குற நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இவங்க தான். என்ன தான் பண்ண போகிறாங்க, இல்லை என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக், ஷேர், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு